கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 12 இரு புரோகிதர் கதை. மகாபாவியான சுதர்மனுடைய நாக்கு பிரம்மதேவனின் சாபப்படி அந்த வினாடியிலேயே அசைவுற்று நின்றுவிட்டது. அதை கண்டதும் அரசன் வஜ்ரதேகி மிகவும் மனம் வருந்தி இதற்கு என்ன செய்வதென்று யோசனை செய்தான். பிறகு அவன் சுதர்மனின் தம்பியாகிய விசுத்தனை நோக்கி, விசுத்தா, இப்போது நாம் என்ன செய்வது? புத்திசாலியான நீதான் அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டான். அதற்கு விசுத்தன், அரசே, கமலக்கண்கள் கொண்ட விஷ்ணு பரமாத்மாவை நான் பக்தி பெருக்கோடு பூஜித்து வணங்கி அவர் அருளால் என் அண்ணனை முன் போல தங்கு தடையில்லாமல் பேசும்படி செய்கிறேன் என்று கூறினான். அவ்வாறே அவன் ஒன்றுபட்ட மனதோடு மகாவிஷ்ணுவை பூஜித்து வரலானான். அவனுடைய பக்தியைக் கண்டு மனம் பூரித்து மகாவிஷ்ணுவும் அவன் எதிரே பிரத்யட்சமானார். அப்போது விசுத்தன் அப்பெருமானை நோக்கி, சுவாமி, தங்களிடத்தில் மாறாத பக்தி கொண்டிருக்கும் என் அண்ணனை பிரம்மதேவனின் சாபத்திலிருந்து விடுபடச் செய்து அவனுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று கூறி வேண்டினான். அதை கேட்டதும் மகாவிஷ்ணு அவனை நோக்கி, உன் சகோதரன் என்னை வழிபட்டு வணங்கியதால் கல்வி ஞானத்தை வரமாக பெற்றான். ஆனால் அவன் தன்னை போன்ற பிற வித்வான்களை கடுமையான வார்த்தைகளினால் அவதூறாக பேசிவிட்டான். அது கொஞ்சம் கூட சரியான காரியமே அல்ல. வினயத்துடன் கூடிய வித்தையே எல்லோராலும் கொண்டாடப்படுவதாகும். அவன் மற்ற பண்டிதர்களை அவமதித்து பேசியதால் பிரம்மதேவன் பெருத்த கோபம் கொண்டு அவனை ஊமையாக போகும்படி சாபமும் அளித்து விட்டார். ஆகையால் அவருடைய சாபத்திலிருந்து உன் சகோதரனை விடுவிக்க என்னால் இயலாது என்று கூறிவிட்டார். அதற்கு விசுத்தன் மீண்டும் அவரை நோக்கி, சுவாமி, ஜகத்குருவாகிய தங்களுக்கு நாங்கள் அனைவரும் பக்தர்கள் அல்லவா? ஆகையால் என் சகோதரனுடைய குற்றத்தை தாங்கள் தயவு செய்து பொறுத்து கொண்டு அவனுக்கு சாப நிவர்த்தியும் அளிக்க வேண்டும் என்று மன்றாடி வேண்டினான். உடனே மகாவிஷ்ணு தம் மனதிற்குள்ளாகவே இவனுடைய சகோதரனுக்கு மீண்டும் வித்தையை கொடுத்துவிட்டால் அவன் மறுபடியும் முன் போலவே மற்ற வித்வான்களை பழித்து பேசுவான் என நினைத்து கொண்டார். அதனால் அவர் அவனை நோக்கி, பிரம்மதேவனின் சாபத்திலிருந்து உன் சகோதரனை விடுவிக்கும் சக்தி எனக்கு கிடையாது. ஆகையால் இனியும் இதை பற்றி பேசுவதால் பயன் எதுவும் ஏற்பட போவதில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். அதை கேட்டதும் விசுத்தன் கோபமடைந்து, பரந்தாமனே, நீங்கள் இப்படி சொல்வது கொஞ்சம் கூட நன்றாகவே இல்லை. முன்பொரு சமயம் தவசிரேஷ்டரான விஸ்வாமித்திரர் தம்முடைய தவத்தின் சக்தியினால் தம்மை நாடி வந்த திரிசங்குவை ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தார். அப்படியிருக்கும்போது தங்களையே தஞ்சமடைந்திருக்கும் எங்களிடம் தங்களுக்கு சிறிதளவு கூட கருணையே பிறக்கவில்லையே. இது வித்தையிலும் வித்தைதான் என்று கூறினான். உடனே மகாவிஷ்ணுவும் ஆத்திரமடைந்து, அடே, நீ புத்தி மோகத்தினால்தான் என்னை நிந்தித்து பேசிவிட்டாய். ஆகையால் அதற்கு தண்டனையாக உன்னுடைய உடம்பு
1 மாத காலத்திற்கு குறைந்து கொண்டே வரக் கடவது என்று சபித்துவிட்டு மறைந்தார். அவருடைய சாபத்தின்படி விசுத்தனின் கை கால்களில் குறைவு ஏற்பட்டு கொண்டே வந்தது. நாளடைவில் அவனுடைய தலையிலும் குறைவு ஏற்பட்டு கொண்டே வரலாயிற்று. அதைக் கண்ட அரசன், இதென்ன, இவனும் இப்படிப்பட்ட சாபத்தை பெற்றுவிட்டானே என்று எண்ணி பெரிதும் கவலை கொண்டான். அப்போது கேதாரேஸ்வரனின் உற்சவ விழா வந்தது. அந்த மகோத்சவத்தில் ஸ்ரீ மகேஸ்வரனை வணங்கி வழிபடுவதற்காக அரசன் தன் படைகளோடு புறப்பட்டான். அப்போது அவன் தன்னோடு கூடவே விசுத்தனையும் சுதர்மனையும் அழைத்துச் சென்று அவர்களோடு ஸ்ரீ சிவபெருமானை தரிசித்து வணங்கி நமஸ்கரித்தான். பிறகு அவன் 2 பிராமண சகோதரர்களோடும் கோபுர வாசலில் வந்து தங்கியிருந்தான். அப்போது அதே உற்சவத்தை கண்டு மகிழ வந்திருந்த சில ரிஷிகள் கேதாரேஸ்வரரான பரமசிவனை வணங்கி துதித்துவிட்டு மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு அதே கோபுர வாசலில் வந்து தங்கினார்கள். அப்போது அத்தவ சிரேஷ்டர்களை அரசன் வணங்கி சாபத்திற்காளான அவ்விரு சகோதரர்களையும் அவர்களுக்கு காட்டி, தவசீலர்களே, இந்த பிராமணர்கள் இருவருக்கும் சாப விமோச்சனம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆனால் அந்த ரிஷிகளோ அந்த சகோதரர்கள் இருவரும் பிரம்ம விஷ்ணுக்களால் சாபம் பெற்றிருப்பதை உணர்ந்து கொண்டு அச்சாபங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலையளிக்கும் திறமையற்றவர்களாகி அரசனுக்கு ஆசி கூறி அனுகிரகித்துவிட்டு விரைவாக தங்கள் இருப்பிடங்களை நோக்கிச் சென்று விட்டார்கள். அதன் பிறகு அரசன் மனவாட்டம் அடைந்து அவ்விருவரின் சாபங்களையும் நிவர்த்திக்க கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ததீசி முனிவர் என்னும் மாபெரும் தவசிரேஷ்டர் தம் சிஷ்யர்கள் புடைசூழ கேதாரேஸ்வரரை தரிசித்து வணங்கிவிட்டு அந்த கோபுர வாசலை நோக்கி வந்தார். அவரை கண்டதும் அரசன் பக்தி பெருக்கோடு அவரை வணங்கி, மகா ஞானியே, பிரம்ம விஷ்ணுக்களினால் சாபம் அடைந்திருக்கும் என்னுடைய புரோகிதர்களான இவர்கள் இருவருடைய சாபங்களையும் தாங்கள்தான் நீக்கியறில வேண்டும் என்று வேண்டினான். உடனே ததீசி முனிவர் மகிழ்ச்சியோடு சிறிதளவு புனிதமான விபூதியை எடுத்து அரசனிடம் கொடுத்தார். அரசனும் அந்த விபூதியை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை அவ்விரு அந்தணர்களின் உடம்பிலும் பூசினான். விசுத்தனின் உடம்பில் மீது திருநீறு ஸ்பரித்த மாத்திரத்திலேயே அவனுடைய குறைவான உடல் முன்பிருந்தது போலவே பரிபூரண வளர்ச்சியை பெற்றுவிட்டது. அதுபோலவே அசையாமல் ஊமையாக இருந்த சுதர்மனுடைய நாக்கும் முன்பிருந்தது போலவே சரியான நிலைமையில் ஆகிவிட்டது. இந்த அற்புத காட்சியை கண்ணுற்ற அங்கிருந்த அனைவரும் இந்த விபூதியின் மகிமையானது பிரம்மா விஷ்ணுக்களின் சாபங்களையும் போக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்கின்றதோ என்று எண்ணி வியந்து பேசிக்கொண்டார்கள். அரசன் வஜ்ரதேகியும் அதைக் கண்டு பெரிதும் வியப்புக்கடலில் மூழ்கி ததீசி முனிவரின் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான். உடனே 2 பிராமண சகோதரர்களும் அவ்வாறே முனிவரை வணங்கி, சுவாமி, தாங்கள் கொடுத்த திருநீற்றின் மகிமையினால் எங்களுடைய சாபங்களிலிருந்தும் நாங்கள் விடுதலையடைய பெற்றோம். ஆகையால் இந்த விபூதியின் மகிமையானது தங்களைப் போன்ற முனி சிரேஷ்டர்களாலும் உமாபதியாலும்தான் உணர்ந்து கொள்ள கூடியது என்று கூறினார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து
இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.